கோடை மழை பொறுத்த வரைக்கும் பருவமழை மாதிரி ஒரு பெரிய மழை இல்லை, அதனுடைய இயல்பு அளவே குறைவாக இருக்கும். கோடை காலத்தில் நமக்கு இப்போ கூடிய காற்றுடைய போக்கை பார்த்திங்கன்னா தற்பொழுது இயல்பாக பார்க்கும் பொழுது வங்கக்கடல் பகுதியிலும் அரபிக்கடல் பகுதியிலும் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நிலவும். இந்த இரண்டு பகுதியிலிருந்து வீட்டக்கூடிய காற்றுடைய இரண்டும் சந்திக்கின்ற பகுதி விண்ட் டிஸ்கண்டினியூட்டி சொல்லுவாங்க. அது வந்து நடுவில் இன்டீரியர் போர்ஷனில் போகும். அந்த ப்ராட் போர்ஷனில் எந்த இடத்துல மாய்ஸ்சர் கன்வர்ஜென்ஸ், காற்றுடைய மிதப்புத்தன்மை, பயோயன்சி இதை பொறுத்து தான் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் உங்களுக்கு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருந்தது. அது குறிப்பிட்ட குறுகிய இடத்துல குறுகிய காலத்தில் தான் நிகழும். கோடைமழை வந்து பருவமழை மாதிரி ஒரு லோ ப்ரெஷர் முடிய இருக்கக்கூடிய மழை கிடையாது. ஏன்னா அது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டெபிலிட்டி பொறுத்து இருக்குது, மாய்ஸ்சர் கன்வர்ஜென்ஸ் பொறுத்து இருக்குது. இதெல்லாம் பொறுத்து பகல் நேரத்துக்கு மேலே கன்வர்ஜென்ஸ் உருவாகி கன்வெக்ஷன் டெவலப் ஆகி அப்படி தான் செல்ஸ் ஃபார்ம். அதான் கோடைமழை தான். அது கோடைமழைக்கு தான் இதுதான் சொல்கிறோம். விண்ட் டிஸ்கண்டினியூட்டி லைன் வந்து இன்டீரியராக போகுது. மேற்கு திசை வடக்கு திசை காற்று உள்பகுதியிலும், தெற்கு திசை மற்றும் கிழக்கு திசை காற்று சந்திக்கின்ற பகுதி இன்டீரியர் தமிழ்நாட்டில் போகும். அதில் வந்து மத்தியானத்துக்கு மேலே செல்ஸ் ஃபார்ம் ஆகும், தண்டர்ஸ்டார்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி நகர்ந்து மழை கிடைச்சாதான் உண்டு. இது இந்த காலகட்டம் வந்து மே மாத காலகட்டம் வந்து வெப்ப காலகட்டம் தான். இதில் கோடை மழை வருகின்ற பொழுது 1-2 தினங்கள் குறையலாம். மற்றபடி பொதுவாகவே இது இந்த வெயில் காலகட்டம் தான். மே மாத அந்த வந்து எல்னினோங்கிறது 1 இயர் 1.5 இயர்ஸ் இருக்கக்கூடிய நிகழ்வு. அதில் பருவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பகுதிகளில் ஆன்டி சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய காற்றழுத்த, அதாவது வளம் பகுதியில் சுற்றி செல்லக்கூடிய கடிகார திசையில் காற்று சூழக்கூடிய பகுதி இருக்கும். அந்த காலகட்டத்தில் மேகக்கூட்டங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது, காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருக்கின்ற பொழுது, ரிட்ஜ் பொசிஷன் இருக்கிற பொழுது வெயில் நேரடியாக அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து தமிழக பகுதியில் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பாக உள் தமிழகம் மற்றும் வட தமிழக பகுதிகளில் வந்து 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். இது ஆவரேஜ் கண்டிஷன். இடையில கோடை மழை பெய்தால் 1-2 தினங்கள் குறையலாம், பிறகு வந்து வெப்பம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் வந்து வெப்பமான காலகட்டம். அதாவது காலநிலை மாற்றத்தில் ஒரு காரணத்தால் மட்டும் வர முடியாது, எல்லாமே கலந்த சுச்சுவேஷன் மாற்று ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சராசரியாக பார்க்கின்ற பொழுது ஈரோட்டில் 6 தினங்கள் ஹீட் வேவ் இருந்திருக்கு, கரூரில் 4 தினம் இருந்திருக்கு. அதே சமயத்தில் ஈரோடு பொறுத்த வரைக்கும் 27 நாட்கள் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகமாக பதிவாயிருக்கு. 27 நாட்கள் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பதிவாயிருக்கு. ஆனால் இதிலெல்லாம் வரும்பொழுது 3 தினங்கள் தான், 2 தினங்கள் தான் 40 டிகிரி செல்சியஸ் வரை பரவாக இருக்குது. ஸோ வெப்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பொறுத்து கூட மாற்றம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு காற்று வீசக்கூடிய இடத்துல போய் நின்னீங்கன்னா அங்கே கொஞ்சம் கூலாக தெரியும். வெப்பம் வந்து அது லோக்கலைஸ்டு எஃபெக்ட்டும் நிறைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ அந்த எந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணுறோம் அதை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால தான் சொன்ன மாதிரி ஒரு ரீஜனல் எஃபெக்ட் ப்ளஸ் லோக்கல் எஃபெக்ட் ரெண்டும் கலந்தது தான் நமக்கு வெப்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாமக்கல் இந்த பகுதியில் பாறையில் வெப்பத்தை பகல் நேரத்தில் வாங்கிட்டு வெளிக்கூட செல் இருக்கும், மண்ணுடைய தன்மை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் கலந்தது தான் உங்களுக்கு. காற்றுடைய வேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் we will feel more temperature. ஏப்ரல் மாதத்துடைய சராசரி பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துடைய சராசரி பார்க்கின்ற பொழுது கடலோர மாவட்டங்கள் 36 டிகிரி செல்சியஸிலிருந்து உள்ள வந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானது சராசரியாக பார்க்கும் பொழுது. சராசரியிலேயே திருப்பி இயல்பிலிருந்து டிஃபரன்ஸ் வந்து இது இயல்பிலிருந்து விலகல். சராசரி பார்க்கின்ற பொழுது உள்ள வந்து 3 to 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக உள்பகுதியில் பதிவாயிருக்கு. ஒரு பர்டிகுலர் டேயில் வந்தீங்கன்னா ஊட்டியில் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாயிருக்கு ஒரு பர்டிகுலர் டேயில். நான் சொல்கிறேன் 30 நாட்களுக்கான சராசரி பார்க்கின்ற பொழுது கடலோர பகுதியிலிருந்து இன்டீரியர் பொசிஷன் வரைக்கும் உள்ளே போகும்பொழுது 36 டிகிரிலிருந்து 40 டிகிரி 43 டிகிரி வரைக்கும் உள்ளே போயிருக்கு சராசரி 30 நாட்களுக்கான சராசரி. நேரத்தில் கரூர், பரமத்தி, ஈரோடு, தருமபுரி, திருப்பத்தூர், திருத்தணி உள்ளிட்ட வட உள் தமிழக மாவட்டங்கள் 10 இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது 42 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு தமிழகத்தின் உள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸும், வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில்
அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 2 தினங்களுக்கு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும்.